அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. டேய் மச்சான், ஒருவேளை சீட்டு கிடைக்கலன்னு என்ன போட்டு திட்டக்கூடாது. டேய் மச்சான், என்னடா இப்படி சொல்ற? உன்னை நம்பி தானடா வந்துட்டு இருக்கேன், வேற திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? இல்லடா, சீட்டு கிடைச்சிரும், இருந்தாலும் நம்ப முடியாது பாத்துக்க, அதனாலதான். டேய் மச்சான், கண்டிப்பா சீட்டு வேணாம்டா. என் தங்கச்சி வேற என்ன ரொம்ப நம்பிட்டு இருக்கா. நான் வேற பில்டப் வேற ஏகப்பட்ட பில்டப் பண்ணிட்டேன். எப்படியாச்சும் அந்த கம்ப்யூட்டர் மேம் காலில் கையில விழுந்தாச்சும் எப்படியாச்சும் ஒரு சீட்டு மட்டும் வாங்கி கொடுத்துடுறா. அட நீ வேற ஏன்டா? டேய் மச்சான், உன்னால முடியும்டா. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. காலேஜுக்கு போய் வேற ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரத்துக்கு ஃபைனா போட்டு தள்ளியிருப்பாங்க. என்ன மச்சான், நீ ஸ்கூல் படிக்கும் போது தான் லீவ் போடாம போனோம்னு சொல்லி அமுச்சு விடுவாவே. சரி, காலேஜுக்காச்சும் கொஞ்சம் ஜாலியா ஃப்ரீயா நினைச்ச நேரத்துக்கு லீவ் எடுத்துட்டு ஜாலியா போலான்னு பார்த்தா இது ஸ்கூலை விட மோசமால இருக்கு. எல்லா இடமும் அப்படிதான்டா. என்ன வேலைக்கு போனோம்னு வச்சுக்கீங்க, அங்கேயும் இதே கூத்து தான். ச்சே, லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே. ஆமா, இப்போ மட்டும் இவன் ஜாலியா இல்லாம தானே இருக்கான். அட போடா. சரி சரி, விடுறா மச்சான், விடுறா. ஹே ஹாய் சிவா, பார்த்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, காலேஜ் வரவே இல்லை போலயே. ஆமா ஷீலா, ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் காலேஜ் வரேன். ஓ, அதான் பார்த்தாலே தெரியுதே. நானும் டெய்லி உன்னை தேடுவேன், நீ வந்த மாதிரியே இல்லை. அப்பவே நினைச்சேன் காலேஜ் லீவ் போட்டு நல்லா ஜாலியாக சுத்திட்டு இருக்கேன்ட்டு. ஆமா ஷீலா, எல்லாம் என்னோட பிளான் தான். டே பொறுக்கி ராஸ்கல், நான் உன்கிட்ட பேசவே இல்லை, வாயை மூடிட்டு போயிரு பார்த்துக்க. ஏ பரட்ட, உனக்கு வாய் அதிகம் தாண்டி. சிவா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இவனை உன் கூட சேர்த்துக்காத அப்படின்ட்டு. பாத்தியா, எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இவனை கலட்டி விடு. ஹே ஷீலா, என்ன இதெல்லாம்? அவன் என்னோட ஃப்ரெண்டு. நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவனை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க? அப்படி கேளு மச்சான், நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேளு மச்சான். இல்ல சிவா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த பாரு ஷீலா, நான் யார் கூட பேசணும், யார் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், அதெல்லாம் என்னோட விருப்பம். நீ சும்மா அதெல்லாம் எதுவுமே சொல்லிட்டு இருக்காத. ஹே சிவா, கோபப்படாத, நான் சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் சொன்னேன். என்னது ஃபன்னுக்கு சொன்னியா? என்ன பொறிக்கிற ராஸ்கல்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஃபன்னா? இருடி, நானும் உன்னை திருப்பி சொல்றேன். மூஞ்ச பாரு, மூஞ்ச ஓவரா பேசிட்டு இருக்கான் பாரு. என்ன ஏதோ வாயுவிலே வச்சு பேசுற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல. சிவா, நம்ம கேண்டீன் போலாமா? இல்ல ஷீலா, எனக்கு வேற ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு பாக்குறேன். சரி, அப்புறம் பாக்கலாம், பாய். அப்படி சொல்லு மச்சான். சரியான விஷப்பூச்சி, இதுகிட்ட நின்று பேசுறதே வேஸ்ட். ஓகே சிவா, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஆமா, இவியல அப்புறம் வேற மீட் பண்ணாம அப்புறமா. டேய் வாடா, டைம் ஆயிடுச்சு. டா வரேன்டா, உனக்கு உன் பிரச்சனை. ஏய் வாடா, அவ ஒரு மூஞ்சி, அவகிட்ட போய் நின்று பேசிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா. டேய் மச்சான், என்னடா சொல்ற? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ பின்னாடி தானடா லூசு மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்த. ஏய், அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ அதெல்லாம் ஒரு மூஞ்சா? மூட்டு வாடா. பாரா, அப்பப்போ அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டே இருக்கானே. இந்த சக்தி சிவா கூட இருக்கிற வரை நம்மளால தனியாவே பேச முடியாது. ச்சே, ஃபர்ஸ்ட் இவனை எப்படியாச்சும் களைச்சு விடணும். இவனுங்க ரெண்டு பேருக்குள்ள எதையாச்சும் சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம ஈஸியா சிவாவை நம்ம பக்கம் இழுத்துடலாம். எல்லாம் இந்த சக்தியால தான். தனியா பேசுறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்கல. எப்ப பார்த்தாலும் இந்த ஏதோ ஒட்டுப்புள்ளு மாதிரியே இந்த சக்தி ஒட்டுக்கிட்டே இருக்கான். ஐயோ காண்டாகுது. ஹே சிவா, உன்னை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. டேய் மச்சான், சொதப்பிராதடா, கரெக்டா பேசி வாங்கி தந்துடுறா. அதெல்லாம் கரெக்டா பேசிடுவேன். சரி, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்க்கா சீட் வேணும்? இழிஞ்சது போ. டேய், ஃபர்ஸ்ட் இயர்க்கு இல்லடா, ஃபர்ஸ்ட் இயர்க்கு எதுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கணும்? அதெல்லாம் 12th முடிச்ச உடனே இங்கே புதுசாக காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஜாயின் பண்ணிடலாமே. இது செகண்ட் இயர் பிகாம்க்கு வேணும்டா. ஓ ஆமா இல்ல, சாரிடா மச்சான், மறந்துட்டேன். டேய் மச்சான், செல்லோம்ல, சொதப்பிராதடா. என் சிஸ்டர் வேற காலேஜில் படிச்சுட்டு இருந்தா, அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இங்கே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கா. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிட்டை போட்டு சொல்லுடா. அதுலேயும் முக்கியமா என்னோட சிஸ்டர்னு சொல்லிடாதடா, உன்னோட சிஸ்டர்னு சொல்லு. என் சிஸ்டர்னு தெரிஞ்சா ஒரு பையன் சீட்டு தர மாட்டான். அதானே, உனக்கு சீட்டு தந்ததே பெரிய விஷயம். இதுல உன் தங்கச்சின்னா உன் சைடு திரும்பி கூட பார்க்க மாட்டாவே. ஆமா, இதை மட்டும் தெளிவா பேசு. அதான் மேம் வருதுன்னு நினைக்கேன். எப்படியாச்சும் கொஞ்சம் பேசி கன்ஃபார்ம் பண்ணி விட்டுரு. இனிமேதான் பார்க்க போற இந்த சிவா யாருன்னு. பாப்போம் பாப்போம். ஏ மச்சான், மேம் வந்துருச்சுடா, பேசுடா. ஹாய் மேம், குட் மார்னிங். ஐயோ, குட் மார்னிங்லாம் ரொம்ப முக்கியம். குட் மார்னிங் சிவா. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, காலேஜ் பக்கம் வர்றதே இல்லை போல. டே சிவா, மேம் உன்னை ரொம்ப தேடி இருப்பாங்க போலயே. டேய் சும்மா இருடா. என்ன சிவா திருன்னு முழிச்சிட்டே இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன், ஒரு வாரம் எங்க போனேன்? மேம் அது புரியுது புரியுது. இப்படியே கட் அடிச்சுட்டு வெளியே சுத்திட்டே இருங்க. சக்தி உன் கூட சேர்ந்துதான் இவன் இப்படி கெட்டு போயிட்டான் போல. அதானே, இவன் என்ன பண்ணாலும் பழிய தூக்கி ஏமலையே போடுங்க. ஒன்னும் தெரியாத குழந்தை, நான் அப்படியே ஏமாத்தி அவனை லீவ் போட வச்சுட்டேன்.
மேம் அதை விடுங்க மேம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அது என்னது? ஏய் சக்தி, நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? என்ன மேம்னு கூப்பிடாதே, என்ன நேம் சொல்லி கூப்பிடுன்னு தானே சொல்லியிருக்கேன். ஸ்னேகா மேடம், நான் வேணா உங்களை ஸ்னேகான்னு கூப்பிடவா? டேய், நான் உன்கிட்ட பேசவே இல்லை. என்னை பார்த்தா மட்டும் எல்லாருக்கும் எப்படி தெரியுதுன்னு தெரியல. மேம் வயசுல மூத்தவங்க, உங்களை போயிட்டு நேம் சொல்லி எப்படி கூப்பிடுறது? ஹே சிவா, என்ன இப்படி சொல்லிட்ட? ஐ அம் ஜஸ்ட் 28. ஆடங்கோப்பா, இது உலக மகா நடிப்புடா சாமி. பார்த்தாலே தெரியுது 40 வயசு இருக்கும் போல. 28. டே மச்சான், நம்பி கிம்பி ஏமாந்துடாதடா, நல்ல கதை விடுது. 3 பிள்ளைங்களுக்கு பாட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹே சக்தி, என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்ன? பாட்டியா? மேம் பாட்டின்னு சொல்லல மேம், உங்களை பியூட்டின்னு சொன்னேன். ஓகே. ஹே சிவா, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னேன், சொல்லு. டே மச்சான், அதான் கேட்குறாங்கல்ல, சொல்லுடா. மேம் செகண்ட் இயர் பிகாம்க்கு ஒரு சீட்டு வேணும். என்ன சொல்ற சிவா? எனக்கு புரியல. மேம் என் சிஸ்டர் வந்து வேற காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த காலேஜில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதான் சீட் இருக்கான்னு உங்ககிட்ட கேட்டேன் மேம். என்ன சிவா சொல்ற? உன்னோட சிஸ்டரா? உனக்கு சிஸ்டர் இருக்கா? ஆமாம் மேம், எனக்கு சிஸ்டர் இருக்காங்க. என்ன சிவா, உனக்கு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாதே. மேடம் அது சிஸ்டர்னா இவனோட ஓன் சிஸ்டர் கிடையாது, தூரத்து சொந்தத்தில் அப்படியே சுற்றி 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 ஒரு தங்கச்சி. ஆமாம் மேம். ஓகே, அப்ப நான் கண்டிப்பா ஹெச்ஓடி கிட்ட பேசுறேன். உன்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டேன், கண்டிப்பா கேட்டு உனக்கு சீட் வாங்கி தந்துடுறேன். தேங்க்ஸ் மேம். ஹே சிவா, உன்னோட சிஸ்டர் நேம் என்னடா? என்னது நேமா? இப்படி சட்டுன்னு கேட்டாங்களே. ஐய, திடீர்னு நேம் வேற கேட்டாங்க, இவனுக்கு நேம் வேற தெரியாத. டே மச்சான், மகாடா, மகா மகா. மேம் நேம் தானே, நேம் வந்து டே மச்சான் மகா. மேம் மகா 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 மேம். என்ன சிவா, உன் சிஸ்டர் நேம் தானே கேட்டேன், அதுக்கு இவ்வளோ யோசிக்கிற, இவ்வளோ திணற? அது நீங்க டக்குன்னு கேட்டோன்னு நான் அப்படியே கொஞ்சம் வளரிட்டேன் மேம், வேற ஒன்றும் கிடையாது. என் சிஸ்டர் நேம் வந்து மகா. டேய் மச்சான், அப்படியே எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு விட்றா. என் தங்கச்சி அப்படியே வேற லெவலில் படிப்பா, அது இதுன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கு, அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு பிட்டை போட்டு விட்றா. டேய் ஒன்றும் வேண்டாம், மூடிட்டு இரு. சுமூகமாக போயிட்டு இருக்கு, கெடுத்து விட்றாத. சரி விடு. ஓகே சிவா, உன்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டேன், கண்டிப்பா சீட்டு வாங்கி தரேன். நான் எனக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நான் ஹெச்ஓடி கிட்ட சீட்டு கேட்குறேன், சரியா? ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, டெய்லி ஒழுங்கா லீவ் போடாம காலேஜுக்கு வரணும், ஓகேவா? நானும் தான் காலேஜுக்கு லீவ் போடுறேன். என்கிட்ட ஒருத்தி கூட சொல்ல மாட்டேங்கிறா ஒழுங்கா காலேஜுக்கு லீவ் போடாமல் ஒழுங்காவான்னு. இவங்கிட்ட மட்டும் அவ்வளோ வர நலம் விசாரிக்கிறாங்க. ஓகே மேம். டே சக்தி, நீ சொன்ன மாதிரி உன் தங்கச்சிக்கு சீட்டு வாங்கி தந்துட்டேன், ஓகே தானே? டேய் மச்சான், மாஸ் பண்ணிட்ட போ. டேய் மச்சான், அந்த நிக்கிதா எங்கடா? அப்பத்துல இருந்து தேடிட்டே இருக்கேன், ஆளையே காணோம். டேய் அதான்டா எனக்கும் தெரியல. நாம வேற ஒரு வாரம் காலேஜ் வரல, அவ கண்டிப்பா நம்மள தேடி இருப்பா. ஒருவேளை நம்ம மேல கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வா மச்சான், நம்ம நிக்கிதா எங்க போயிட போறா, அவ போய் சமாதானப்படுத்தும், கண்டிப்பா கோவமா தான் இருப்பா. டேய் மச்சான், அங்க பாரு, சோடா புட்டி அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. மேடம் என்ன பண்றீங்க? டேய் சிவா, சக்தி, ரெண்டு பேரும் எங்கடா போனீங்க? சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க பாத்தீங்களா? 1 வீக் ஆயிடுச்சு காலேஜ் வந்து. சோடா புட்டி கோவப்படாத. சாரி சரியா? போங்கடா, நீங்க இல்லாம எனக்கு எவ்வளவு போர் அடிச்சு தெரியுமா? 1 வீக் நான் தனியாவே உட்கார்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ, சோடா புட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சே. போங்கடா, நான் இனிமேட்டு உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்படி சொல்லாம கொள்ளாம அப்படியே போயிடுறீங்க, போங்கடா. ஐயோ, சோடா புட்டி கோவப்பட்டா கூட அழகா தான் இருக்கு. போ சிவா, இப்படியே ஏமாத்துங்க, எப்ப பார்த்தாலும் காலேஜ் கட் அடிச்சிட்டு சுத்திட்டே இருங்க. சரி கோவப்படாத. சாப்பிட்டியா இல்லையா? வா கேண்டீன் போலாமா? ஒன்னும் வேண்டாம், நான் சாப்பிடவே இல்லை. நிக்கிதா செல்லம், இன்னுமா கோவமா இருக்க? வா, உனக்கு கேண்டீன்ல முட்டை பப்ஸும் சம்சாவும் வாங்கி தரேன், வா. போடா, இப்படி எல்லாம் என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. சோடா புட்டி, இப்ப வர போறியா இல்லையா? நான் தான் உங்க ரெண்டு பேரையும் தேடிட்டே இருந்தேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் பாரு ஜாலியா போயிட்டீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லாம. நான் தேடுவேன் கூட நினைக்கவே இல்லைல்ல. என்ன சோடா புட்டி இப்படிலாம் பேசுற? எங்க 2 பேருக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான். அப்படியே 2 பேரும் நடிக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நான் தான் சொல்றீங்க, அப்புறமா என்கிட்ட எதுவுமே சொல்லாம தானே நீங்க 2 பேரும் தானே ஜோடி போட்டு சுத்துறீங்க. போங்க, நீங்க 2 பேருமே போய் கேண்டீன் போயிட்டு சம்சாவும் நல்ல முட்டை பப்ஸும் வாங்கி நல்லா கொட்டிக்கோங்க. மச்சான், சோடா புட்டி இன்னைக்கு செம்ம காண்டில் இருக்கு போல. வாய மூடுறா, எல்லாமே ஒன்னாலதான்.
நான் தான் அப்பவே சொன்னல அவகிட்ட சொல்லிட்டு லீவ் போடலான்னு. ஒரு கோவப்படாம என்ன பண்ணுவா? நம்ம ஒரு வாரம் வரல, வேற அவ தனியா தானே இருந்திருப்பா. நிக்கிதா, இந்த சக்தி சொன்னா கேப்பல்ல, வா வா கேண்டீன் போலாம். சாரி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். போடா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், அவ்வளவுதான். என்ன இப்படி சட்டுன்னு அசிங்கப்படுத்திட்டா? ஏ சோடா புட்டி, சாரி, இதுக்கப்புறம் சொல்லாம போக மாட்டேன். ஆமா, இப்படியே ஒவ்வொரு டைம் பண்ணிட்டு சாரி சாரின்னு மட்டும் வந்து கேட்டுட்டே இருங்க. டேய் மச்சான், வாடா. சோடா புட்டி நம்மள மன்னிக்காது போல. வா, நம்ம 2 பேரும் போய் கேண்டீன்ல போயிட்டு சாப்பிடலாம். ஆமா மச்சான், இவ வரமாட்டா போல. எனக்கு ரொம்ப பசிக்குது. வா, நம்ம போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம். என்ன இவனுக்கு சமாதானம் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா இவனுக்கு அது பாட்டுக்கு திங்க போறானுங்க. வா மச்சான், வா மச்சான், இங்க நின்னு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? அட பாவிங்களா, இங்க ஒருத்தி கோவத்துல இருக்காளே, சமாதானப்படுத்தும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போய் நல்லா கொட்டிக்கணும். டேய், நல்லா கொட்டிக்கோங்க. போங்க போங்க. டேய், 2 பேரும் என்ன விட்டுட்டு போறீங்கல்ல? பாரு பாரு, உனக்கு கண்டிப்பா வயிறு வலிக்கும் பாரு 2 பேருக்கும். ஏ ஆத்தா, இந்த பாரு, வரணும்னா வா. அதை விட்டு இப்படி சாபம் விடாத. போங்கடா. அச்சோ, நிக்கிதாக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு போல. செல்லம்ல, தங்கம்ல, வா வா போலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறீங்க, அதனால வரேன். ஏ சோடா புட்டி, அப்படியே நடிக்காத, வா. ஆமா, சீக்கிரம் வா. அப்புறமா கேண்டீன்ல எல்லாம் தீந்துற போகுது. அப்புறமா ஒண்ணும் கிடைக்காது. இந்த வரேன். ஒரு வழியா அந்த சோடா புட்டியை சமாதானப்படுத்தியாச்சு. Friendship da sattı namakı Friendship da sattı namakı Friendship da sattı namakı ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சுப்பா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குப்பா. டேய் கிருஷ்ணா, என்னடா திடுதிப்புன்னு 2 பேரும் வந்து நிக்கியே? ஹனிமூன் போயிட்டு 5 நாள் கழிச்சு வருவியன்னு பார்த்தா போன 2வது நாளே திரும்பி வந்து நிக்கியே? அது ஒண்ணும் இல்லம்மா, இங்க இருந்து அங்க போய் முத நாள்லயே காய்ச்சல் வர்ற மாதிரி வந்துட்டு பாத்துக்க. அங்க சரியான குளிரா, அதனால அதான் சரி வராது அப்படின்ட்டு 2 வாரம் கிளம்பி வந்துட்டோம். இப்படி ஹனிமூன் போறேன்னு ஆசாசியா போயிட்டு இப்படி 2 நாள்லயே திரும்பி வருவியே? என்ன இந்த அத்தைக்காரி பேசுறதே சரியில்லையே. இவளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல மனசு இல்லையே. சரியா, இப்பதானே வந்திருக்கியா, அப்ப நீ போய் கூலி. அம்மா ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு தரேன். சரிம்மா. கீர்த்தி எங்க? ஏய்யா கிருஷ்ணா, தங்கச்சி அப்பயே காலேஜுக்கு போயிட்டாயா? சரிம்மா. நம்மளும் அப்படியே சைலண்டா கிளம்பிடுவோம். இல்லைன்னா கேள்வி மேல கேள்வியா கேட்டு நம்மளை போட்டு சாவடிப்பா. என்னடி நடக்குதுங்க? என் பையன் மூஞ்சே சரியில்லை. என்னது, பையன் மூஞ்சே சரியில்லையா? நல்லா தானே இருந்தா. இவ என்ன பையன் மூஞ்சி சரியில்லைங்க? கண்ணுக்குன்னு எதுவும் போயிட்டா? என்னடி, நான் ஓன்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அப்படியே திரு நின்றுட்டு இருக்கா. என்ன நடந்துச்சு? ஏத்தே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படி புரியும்? காசு செலவு பண்ணி ஹனிமூன் போங்கன்னு அமுச்சு வச்சா 2 நாளுக்கு வந்து நிக்கியே. என்னடி நடந்துச்சு? ஏத்தே, உங்க பையன் சொன்னப்போ உங்களுக்கு காது கேட்கலையா என்ன? நல்லா கத்தி தானே சொல்லிட்டு போனா. காய்ச்சல், உடம்பு சரியில்லை, கிளைமேட் சரியில்லைன்ட்டு. அப்புறமா என்ன திரும்ப ஏன்ட்ட வந்து கேக்கிய? அதான்டி, வாய் மட்டும் நல்லா கிளிய பேசு, வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியாது, இன்னும் 10 மாசத்துல நீ பிள்ளை பெத்தே ஆகணும். இவ பைத்தியமா என்ன? பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா. பைத்தியம். இருடி இரு, உனக்கு இருக்கு ஒரு நாள் ஆப்பு. என்ன திரு நின்னுட்டு இருக்கா? கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு. இந்த பாருங்க, ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். சும்மா பொறுமையா இருக்கேன்னு ஓவரா சீட்டிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். பிள்ளை அப்படி உங்களுக்கு பிள்ளை வேணும்னா உங்க பையனுக்கு வேற எவ்வளவு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. சரி, எப்படி பேசுறா பாரு. இதெல்லாம் ஒரு குடும்ப பிள்ளை பேசுற பேச்சா இது? சும்மா இங்க வந்து நொய்யிட்டு வெறுப்பேத்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, நம்ம அண்ணன் வீடு, அண்ணன் பிள்ளைல நல்லா தான் வளர்த்துருப்பான் அப்படின்னு நினைச்சு இங்க வந்து நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்ல. என் புத்திய முதல்ல செருப்பால் அடிக்கணும். வேற எவளுக்காச்சும் என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட என் பையன் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பான். இந்த பாருங்க, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. வேற எவ்வளவு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சும்மா இங்க நின்னுட்டு பிள்ளை கொல்லண்டி என்ன போட்டு உயிர் எடுத்துருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நானும் பாத்துட்டு இருக்கேன், உனக்கு வாய் வர நீட்டுட்டு தான் போகுது. ஒரு மாமியாருங்கிற மரியாதை இல்லாம எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் மரியாதை ஒண்ணுதான் கேடு. ஏதோ எங்க அப்பா கூட பிறந்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா நடக்கிறது வேறயா? என்னடி பண்ணிருவே? அப்படி என்ன பண்ணிருவே? என் வீட்ல இருந்துகிட்டே நீ என்னையே இவ்வளவு ஏத்து பேசுற, என்னடி பண்ணிருவே? இந்த பாருங்க, நான் ஒன்னும் வெத்தலை பாக்கு தாம்பளம் வச்சு உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வரேன்னு நான் ஒன்னும் சொல்லல. நீங்க தான் ஏதோ பிடிச்ச பிடியில என்னென்னலாமோ ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணி என்ன இந்த வீட்டுல கொண்டு இறக்கி இருக்கியே. எனக்கே தலை வலிக்குது. சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க, பாத்துக்கிடுங்க. மரியாதை எடுத்து காலி பண்ணுங்க. சும்மா நொய்யிட்டு. அடியே, எவ்வளவு தைரியம் உனக்கு? என் வீட்டுக்குள்ள நின்னுகிட்டே இடத்த காலி பண்ணி என்ன பார்த்து சொல்ற? ஆமா, அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் சொல்லுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போட எங்க அம்மா அப்பாட்ட போய் குறை சொல்லுவீங்களா? போங்க, போய் அந்த வேலையை போய் பாருங்க. அதானே உங்களுக்கு வேலையே. இங்க கேட்டு அங்க சொல்றது, அங்க கேட்டு இங்க சொல்றது. போங்க. எனக்கு தலை வலிக்கு. உங்ககிட்ட எல்லாம் நின்று பேசுறது கூட இது இல்ல. சை, நவுளுக்கு முதல்ல. இவளுக்கு இப்பவே இவ்வளவு திமிரு ஆவாது. என்ன திமிர்ல இருக்கா? சை, இனிமேட்டு இவ இந்த வீட்டுக்கு சரி வர மாட்டா. இவ சரியா வர மாட்டா. என் பையன் கூட சேர்ந்து ஒழுங்கா குடும்பமும் நடத்த மாட்டா. இவளை பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு வேற எவ்வளவு பார்த்ததே இவ கல்யாணம் பண்ணி வைக்கணும். சே, அன்னைக்கே அந்த கல்யாணம் நின்று தொலைஞ்சிருந்தா கூட என் பையன் நிம்மதியா இருந்திருப்பான்.
அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. பைத்திய மாதிரி பிள்ளைய பத்துக்குன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. உனக்கு இருக்குடி கச்சேரி, நான் பாத்துக்கிறேன். இவளுக்கு இதே வேலையா போச்சு. எந்நேரமும் லேட்டாவே வர வேண்டியது, எங்கதான் போனாலும் தெரியல. என்ன 5 நிமிஷத்துல பஸ் வேற வந்துடும். இந்த பூ மாதிரி ஆடி அசைஞ்சு நடந்து வர்றதுக்குள்ள பஸ் போயிடும். ஏ கீர்த்தி, ஏ சோடா புட்டி, எதுக்கடி கத்துற? எங்க தானே நிக்கிறேன், வாடி கீர்த்தி. எவ்வளவு வா, பஸ் இன்னும் வரல, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, வா. ஐயோ அது இல்லடி, பஸ் வந்தா வருது, வரலன்னா போதும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு கீர்த்தி. ஓ ஆள் இருக்கான்ல அஜித், வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட பைக்ல போனாண்டி. என்ன பூ மாதிரி சொல்ற? ஏ பொய் சொல்லாத. பைத்தியம் இந்த விஷயத்துல எல்லாம் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? எனக்கு என்னமோ அது அஜித் லவ் பண்ற பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்டி. அதான் ஒன்னு அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கான். என்ன பூ மாதிரி சொல்ற? ஏ நீ உண்மையாவே அஜித்தை தான் பாத்தியா இல்ல வேற எவனையும் பாத்தியா? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவன் ஒருத்தி கூட பைக்ல போனான்னு சொல்லிட்டு இருக்க, நீ வேற யாரையும் பாத்தியான்னு என்னையே கேள்வி கேக்குற? அது அஜித் தாண்டி, எனக்கு தெரியாத அவனே. பூமாரி நீ சொல்றதுல உண்மையா? ஒருவேளை ஏதாவது யாருக்காச்சும் லிஃப்ட் எதுவும் கொடுத்துருப்பானோ? ஐயோ இன்னும் மாடி அவனை நம்பிட்டு இருக்க. அது ஏதோ அவன் கூட படிக்கிற பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பார்க்க காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னமோ 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு தான் தோணுது. அதனாலதான் அவன் எப்பவுமே என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருந்தானோ. நான் தான் புரிஞ்சுக்காம அவன் பின்னாடி போயிட்டே இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏ கீர்த்தி அழுகாதடி. இல்ல பூமாரி, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேன் பாத்துக்க. ஆனா எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. அவன் என்கிட்ட ஒழுங்கா மூஞ்சி கொடுத்து கூட பேசினதே இல்ல ஒரு நாள் கூட. சரி விடு கீர்த்தி, அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட சரியா பேசாம இருந்திருப்பான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இதுக்கு தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், அவனுக்கு ஃபர்ஸ்ட் போய் நீ ப்ரப்போஸ் பண்ணு, அப்பனாதான் அவன் உன்னை லவ் பண்றானா இல்லையான்னு தெரியும் அப்படின்ட்டு. நீ பாரு வெயிட் பண்ணி கடைசியில பாரு அவன் வேற யாருக்கும் ஓகே சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். பூமாரி இப்ப நான் என்னடி பண்றது? ஏய் கீர்த்தி, இப்போ ஒன்னும் கெட்டு போலடி. இன்னும் அது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. அவன் ஒருவேளை அதை லவ் பண்ற பொண்ணா இல்ல ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல. நீ சீக்கிரமா போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணு, அப்பனாதான் என்ன ஏதுன்னு தெரியும். வேண்டாம் பூமாரி, எனக்கு பயமா இருக்கு. நான் ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணி அவன் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா அதை என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. என்ன கீர்த்தி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏதாச்சும் நீ ஏதாவது ட்ரை பண்ணாதானே முடியும். ஏ பூமாரி, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடி ஹெல்ப் பண்ணணும்? பூமாரி, நீ எனக்காக அஜித் கிட்ட போயிட்டு பேசுறியா? யாரு நானா? அவகிட்டயா? ஐயோ ஏடி, நான்லாம் போலடி. நீ தானடி லவ் பண்ற, நீ போயிட்டு பேசு. ஏ ப்ளீஸ் பூமாரி, எனக்காக பேசுடி. ஏ அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, போடி. சும்மா வேற ஏதாச்சும் ஹெல்ப் கேட்ப நினைச்சா இது என்னடி? நீ லவ் பண்றேன்னு நான் போயிட்டு அவன் கிட்ட சொல்லணுமா? ஐயோ என்னால முடியவே முடியாது. ஏ பூமாரி ப்ளீஸ் டி. லூசாடி நீ தானடி லவ் பண்ற, அப்ப நீ தாண்டி போய் பேசணும். லவ் சொல்ல கூட தைரியம் இல்லைன்னு அவன் உன்னை ஏதாவது நினைக்க மாட்டான். சரி அப்ப விடு, நானே எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசி பாக்குறேன்.